டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமா நிகழ்ச்சியில் தேர்தல் ஜனநாயக திருவிழா 2026 வாக்குப்பதிவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகவே மாறி போனது தான் இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தல் 85.15% வாக்குகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கிறதா தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையரே ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். மக்கள் இவ்வளவு கூட்டமாக வாக்களித்து ஒரு அதிக சதவீத வாக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்கங்கிறது இது நம்ம தேர்தலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றியாகவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஞானேஷ்குமார் சொல்லியிருக்காரு. மேற்கு வங்காளத்திலே முதல்கட்ட தேர்தலுங்கிறது அதிகமான வாக்குப்பதிவாகவே பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சினிமா பிரபலங்கள்லேருந்து அரசியல் தலைவர்கள் வரை பொதுமக்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாடு நோக்கி வாக்களிக்க வந்தவர்களும் சரி, இங்கே பேருந்துகளில் இடம் கிடைக்காமல் போனவர்களும் சரி, ரயில்வே நிலையங்களில் லட்சக்கணக்கில் மக்கள் காத்திருந்து ஓட்டு போடுறதுக்கு போனாங்கங்கிற தகவலெல்லாம் நம்ம தொடர்ந்து வாக்குப்பதிவு நாளில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நம்ம இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக மாறி போனது அப்படின்னு சொல்லி அனைத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன. ஆனால் உண்மை நிலவரம் இது ஒரு சிறப்பான நிகழ்வு தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது 1 கோடிக்கு உட்பட்டு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை அந்த 1 கோடி வாக்குகள் இப்போ தொடர்ந்து இருந்தால் இதே வாக்கு சதவீதம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்காது. 75%, 70% வாக்குகளாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி பதிவு செய்யப்பட்ட இந்த வாக்குகள் அடிப்படையாக வச்சே நம்ம பார்த்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதமாக மாறி இருக்காதுங்கிறதான் ஒரு உண்மையான நிலவரமே. 2001 சட்டமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த ஒரு 5-6 தேர்தலாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேர்தலின் போது வாக்கு சதவீதமானது அதிகரித்து தான் இருந்திருக்குது. எங்கேயுமே பெரிய மாறுபாடுகள்லாம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். 40 லட்சம் அதிகரித்ததும் இருக்குது, 65 லட்சம் வாக்குகள் அதிகரித்ததும் இருக்குது. 2006 அதிகமான வாக்குப்பதிவும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவுகள் அதிகரிச்சிருச்சுங்கிறதுக்காக இது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை, ஆளுங்கட்சிக்கு எதிராக போய் மக்கள் சாரசாரியாக திரண்டு போய் வாக்களித்து விட்டார்கள், ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வாக்குப்பதிவு அப்படியெல்லாம் நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு கிரியேட் ஆகலை அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயமே. வாக்கு சதவீதம் கூடியிருக்குங்கிறதுனால இதுதான் காரணம் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. வாக்கு சதவீதம் கூடிருச்சுங்கிறதுக்காக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததும், வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக ஒரு கட்சி ஆட்சி போனதும் அப்படிலாம் இங்கே கிடையவே கிடையாது. உண்மையான நிலவரம் இந்த தேர்தலுடைய புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்ட 14 லட்சம் பேர் ஏறத்தாழ ஒரு 95%க்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளார்கள். அதை தாண்டி ஒரு 11 லட்சம் பேர் அடிஷ்னலாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல் 25 லட்சம் வாக்கு தான் அதிகரிச்சிருக்கு. நம்ம பெருசாக நம்ம பிரம்மாண்டமாக சொல்கிற அளவுக்கு 1 கோடி வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 25 லட்சம் வாக்குகள் தான் அதிகரித்து உள்ளது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். 4.25 கோடி பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு கோடி நேர்பை வாக்களிக்கலை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான தகவலாக இந்த முடிவின்படி நமக்கு தெரிகிறது. இந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவுனால என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரிய போகுது. இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறதா ஒரு விஷயமே. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, குறிப்பாக நம்ம அந்த விஷயத்தை பேசியானோம். விஜயுடைய அரசியல் வருகையும் விஜய் அவர்கள் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரங்களை பேசின விஷயமும் பல 7 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே எல்லாருமே வாக்களிச்சிருங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதுனால ஒரு பெரிய ஒரு அலை உருவாகி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாக்களித்து விட்டார்கள். அதனால் சதவீதம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அது முடியாது. இளம் வாக்காளர்கள் புதிய ஓட்டர்ஸ் வாக்களிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயங்களை வச்சு மட்டுமே தேர்தலுடைய முடிவுகளை முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி யாராலையுமே சொல்ல முடியாதுங்கிறதான் நிதர்சனமான விஷயம். விஜய் அவர்கள் கூட இன்றைக்கி பேசியிருக்காரு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகவே மாறி போனது. எல்லாருமே வாக்களித்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விஜய் அவர்களும் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்காரு. சீமான் அவர்களும் கொஞ்சம் வித்தியாசமாகவே ஒரு விஷயத்தை சொன்னார். 85% வாக்குப்பதிவானதெல்லாம் சரியான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் ஓட்டு போட வந்திருக்காங்க. அது ஒரு ஆரோக்கியமான அரசியலை காட்டுது. ஆனால் வாக்களிக்க முடியாமல் ஒரு 15% இருக்காங்களே, அவங்க என்ன காரணத்தினால ஓட்டு போட போகலை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனத்தில் தான் எடுத்துக்கணும்னு சொல்லி சீமான் அவர்களும் ரொம்ப தெளிவாகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் சீமான் பேசியிருக்காரு அப்படிங்கிறதான். அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்தோம்னா,
பேருந்துகள் கிடைக்காம நிறைய பேர் வந்து தவிச்சிருக்காங்க. ரயில் நிலையங்களில் வந்து லக்கேஜ் பெட்டியில் ஏறி போய் வாக்களிப்பதற்காக கூட்டம் மீறி அவர்கள் இறக்கி விடப்பட்டதும் பார்த்துருக்கோம். ஆனால் விமானங்களில் இருந்து வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வாக்களிக்க வந்தவர்களும் வந்து நம்ம பெருமிதத்தோடு நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு வாக்குங்கிற உரிமைங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு இந்த தேர்தல் வந்து உணர்த்தி காட்டியிருக்கே தவிர வந்து வாக்கு சதவீதத்தினுடைய அதிகரிப்பு மற்ற தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது வந்து அளவீடு வந்து கம்மி தான். வாக்குகள் செலுத்தியவர்களுடைய அளவீடு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 40-50 லட்சம் போயிருந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம். எஸ்ஏஆர்னால் நீக்கப்பட்ட வாக்குகளோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது சதவீதம் அனைத்து இடத்துலையுமே அதிகரிச்சிருக்கு. சென்னையிலையும் அதிகரிச்சிருக்கு. கரூர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடமாவே மாறி போயிருக்கு. நம்பர் 1 பிளேஸ் வந்துட்டு கரூர் வந்து அதிகமான வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வாக்குகளோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போனா கரூர் போன்ற இடங்களில், கிருஷ்ணராயபுரம் போன்ற தொகுதியெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா வைஸ் பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். எஸ்ஏஆரால் நீக்கப்பட்ட வாக்குகளில் இருந்து அதை கழித்து விட்டு நீங்கள் அந்த சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அனைத்து தொகுதியிலும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்னையில், குறிப்பாக சென்னையில் 90%, 85, 88 அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்த டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எஸ்ஏஆர்னுடைய நீக்கமும் வாக்கு சதவீதம் தான் கூடியிருக்கே தவிர வந்துட்டு வாக்காளர்கள் வாக்களித்தவர்கள் கடந்த தேர்தலில் விட தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறைஞ்சி தான் இருக்கிறாங்கிறதா ஒரு உண்மையான தகவலாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அதனால் ஒரு பெரிய அலை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத விட இளம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு சோஷியல் மீடியாக்கள் வந்துட்டு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால இது பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறார். சிவகார்த்திகேயன் கூட வாக்களிக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். முந்தைய தேர்தலெலாம் காட்டில் இந்த தேர்தலில் வந்துட்டு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருந்ததுனால இவ்வளோ பேர் அங்கே வந்து கூட்டி வந்து நிறுத்தியிருக்கு வாக்குச்சாவடிகளில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய சினிமா பிரபலங்கள் வந்துட்டு வாக்களித்தது, அவர்கள் வந்து அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியது, இது எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் உண்மையான விஷயந்தான். இல்லைன்னு யாருமே மறுக்கவே முடியாது. இதற்கு எல்லாம் வந்து முத்தாய்ப்பாக இதனுடைய எலெக்ஷனுடைய ரிசல்ட் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்ல போகுது. 6000 பேருந்துகளுக்கு மேல் வந்துட்டு விட்டும் மக்கள் வந்து தங்களுடைய ஊர்களுக்கு போய் சேர முடியாமல் ஓட்டு போட முடியாமல் போனவர்களுடைய ஏக்கம் அப்படிங்கிறதும் நிறையா வந்துட்டு சமூக வலைதளங்களில் பதிவாயிருக்குது. தொலைக்காட்சிகளையும் வெளிவந்துட்டுருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது முறையாக ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்து கடந்த தேர்தலில் ஆட்சியை விட்ட அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுடைய தரப்பும். விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார். 2006 விஜயகாந்த் தொடங்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் அமைந்தது காங்கிரஸினுடைய தயவோடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2001 to 6 ஜெயலலிதா அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்று அவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அளவில் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா கலைஞர் இவர்களை எதிர்த்து ஒரு கட்சி தொடங்கி அன்றைக்கி அந்த தேர்தலை அவர் சந்தித்தார். அப்படிங்கிறப்ப 8.33% வாக்குகளை வந்துட்டு விஜயகாந்த் வந்து அன்று பெற்றிருந்தார். அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இன்று முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார் இருக்காங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார், சீமானும் களத்தில் இருக்கிறார். இந்த ரேஸ்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி விஜய் வந்துட்டு கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் வந்து அதிக இளைஞர்களால் சூழப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாகவே தான் இருக்குது. விஜய் எங்கே போனாலும் வந்து இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. நீங்கள் எந்த யங்ஸ்டர்ஸ்ட்டை போய் கேட்டாலும் ஆமாம் நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். ஆனால் இந்த தாக்கம் வந்து முழுமையாக விஜயை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரியணைகளை ஏற்றுமா அப்படிங்கிறது மே 4 ரிசல்ட்டு தான் தெரியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதாங்கிறத நம்மளும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. விஜயினால் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக சீமானவர்களை எல்லாருமே சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் தொடங்கப்பட்டதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக எந்த கட்சிகளோடையும் கூட்டணியை வைக்காமல் தனித்து நின்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை அந்த கட்சி வந்து பெற்றார். 10% வரைக்கும் வாக்கு சதவீதமும் அந்த கட்சியால் வந்து பெற முடிந்தது. 234 தொகுதியில் வந்துட்டு 117 மகளிர் கேண்டிடேட்டை வந்து அவர் வந்து நிப்பாட்டினார் சீமான். ஆனால் அப்போவே ஒரு இடஒதுக்கீடே கொடுத்தாரு. தன்னோட கட்சியிலேயே 50% கொடுத்துட்டாரு. எல்லா சமுதாயத்திற்கும் வாய்ப்பும் கொடுத்தாரு. 234 தொகுதியிலும் தனி மனிதனாக ஓடி சீமான் அவர்கள் வாக்கு சேகரித்தார். நிறைய திட்டங்களை அவர் வந்து சொன்னார். இலவசங்களை அறிவிக்கலை, அறிவுபூர்வமான திட்டங்களை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லப்பட்டாலும் விஜயனுடைய ஃபேக்டர்னால் வந்துட்டு சீமானுக்கு நிறைய இடங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத ஒரு கட்ட தகவல் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் நம்ம தேர்தலினுடைய முடிவை வச்சு தான் நாமளும் முடிவு பண்ண முடியும். அப்போ திமுக அதிமுகவுக்கான வாக்கு சதவீதம்ங்கிறது அது எப்பவும் போல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவருடைய வாக்கு சதவீதத்தில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது விஜய் வாங்கிய ஓட்டுகளினுடைய அடிப்படையில் தான் நம்மளே சொல்ல முடியும். விஜய் எந்தெந்த இடங்களில் வந்துட்டு திமுகவுடைய ஓட்டை வந்து பறிக்கிறார், இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ஓட்டை பறிக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு
முழுமையாக தெரியாது. ஆனாலும் ஒரு தாக்கம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது. விஜய்ங்கிற ஃபேக்டரை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஒரு வித்தியாசமான களமாக மாறி இருக்குங்கிறத வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பாஜக போன்ற தேசிய கட்சிகளும் வந்துட்டு திமுக, அதிமுக போன்ற கூட்டணிகளில் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு இணைஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியோட பயணம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குறிப்பாகவே வந்துட்டு அதிகமான எம்எல்ஏ சீட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மாநிலங்களவையில் அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த தேர்தலுடைய களங்கள் வந்துட்டு வாக்கு சேகரிப்பு நடந்துட்டு இருக்கக்கூடிய இறுதி கட்ட லெவலில் போயிட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவும் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்தில் தொகுதி மறுவரை பிரச்சனையும் பெருசாக இருந்தது. இதெல்லாம் பெருசாக வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுடைய டேட்டா வைஸ் நம்ம எடுத்து பார்த்து நம்ம எல்லாமே சொன்னோம்னா பெரிய அளவில் அது வந்துட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான். அந்த ஓரிரு நாட்கள் மட்டுமே தான் வந்துட்டு அது குறித்த வந்துட்டு பேச்சுக்களே எழுந்தது. மசோதா தோற்றதும் சரி, மசோதா கொண்டு வரப்பட்டதுக்கு முன்னால் வந்துட்டு இவர்கள் அந்த தேதி வந்துட்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவும் அந்த ஓரிரு நாட்கள்லேயே வந்துட்டு கடந்து போயிடுச்சு. ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக இந்த தேர்தல் மாறி போனது. பல கூட்டணிகளை கொண்ட ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் களம் வந்து மாறி இருக்குது அப்படின்னே தான் சொல்லலாம். வைகோ அவர்கள்ட்ட வந்து ஒரு பேட்டியில் வந்து கேட்குறாங்க. வைகோ ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. இங்கே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பிளேஸ் அப்படின்னு கேட்டால் நான் வந்து திமுகவை தான் சொல்லுவேன். அந்த அலைன்ஸ்னால் அந்த அலைன்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் பிளேஸ் அதுக்கு நான் கொடுப்பேன். பட் ஆனால் இந்த தேர்தல் வந்து பல கூட்டணிகள் பல கட்டங்களாக நின்றுருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு. 2016 வந்துட்டு இது போன்ற ஒரு நிலைமை தான் வந்தது. மக்கள் நல கூட்டணி 3வது ஒரு கூட்டணியாக, ஒரு பெரிய கூட்டணியாக, வலுவான கூட்டணியாக களம் காண்டது. இடதுசாரிகள் திருமாவளவன், ஜி.கே. வாசனோடு விஜயகாந்த் அவர்கள் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் இருந்தார். ஆனால் தேர்தலுடைய முடிவுகள் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு அது மக்கள் நல கூட்டணிக்கும் கை கொடுக்கவில்லை. திமுகவே ஆட்சி கட்டில் அமரவிடாமல் தடுத்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அது மட்டும் இந்த 2026 தேர்தல் வந்து கூட்டணிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கூட்டணிகள் உருவாகியது. திமுக கூட்டணிலேருந்து வெளியேறி போய் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு தனி கூட்டணியை ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அவரும் நின்னார். ராமதாஸ் அவர்கள் பாமகவிற்குள் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னம் கிடைத்து அவர்கள் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் வெளியேறி போய் அவர் தனியாக வந்துட்டு ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கிறார். அங்கே சசிகலா அவர்கள் அதிமுகவில் இடம் இல்லாமல் சசிகலா அவர்களும் தனியாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து ராமதாஸ் அவர்களோடு கூட்டணி வைத்து ஒரு 120 தொகுதியில் வரைக்கும் அவங்களும் போட்டிட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அது மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தா 5, 6 அப்படின்னு சொல்லி விரிவடைந்து போய்கிட்டே இருந்தது. இப்படி ஒரு வித்தியாசமான தேர்தலாக வந்து இந்த தேர்தல் களம் வந்து பார்க்கப்பட்டது. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு பதற்றமான வாக்குச்சாவடிகளாக ஒரு 5000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் வந்துட்டு அமைக்கப்பட்டது. 5 பேருக்காக தேனி மாவட்டத்தில் கூட வந்துட்டு 6 அதிகாரிகள் போய் வாக்குகளை வாங்கி வந்ததும் வந்துட்டு நடந்தது தான். 85 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு வாக்குரிமையில் வந்துட்டு அவங்க வந்து நேரடியாக போய் வந்துட்டு வாக்கு செலுத்த முடியாதுங்கிறதுக்காக தேர்தல் அலுவலர்களே வீடு தேடி வந்து வாக்குகளை பெற்று சென்றதும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். 99 வயசில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற டாக்டர் H.V. ஹண்டே அவர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கே போய் வாக்களித்ததை வந்து பிரதமர் அவர்களே வந்து மிகவும் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியோடு வந்துட்டு பதிவிட்டதையும் நாம் பார்த்துருந்தோம். இது போன்ற ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இந்த தேர்தல் வந்துட்டு அமைஞ்சிருந்ததுன்னு சொல்ல அது மிகையாகாது. நிச்சயமாக இந்த தேர்தலுடைய ஒரு பரபரப்பான இந்த தேர்தல் திருவிழாவும் ரொம்ப ஒரு 37லிருந்து 40 நாட்கள் பிரச்சாரம் நடைபெற்று ஒரு வழியாக வாக்குப்பதிவும் முடிவுற்று இந்த வாக்குப்பதிவும் ஒரு பெரிய அளவில் வந்துட்டு மிகப்பெரிய செய்தியாக இந்திய அளவிலும் வந்துட்டு மாறிப்போனது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். ஆனால் ஆட்சி அமைக்கப் போவது யார், தமிழ்நாட்டினுடைய இந்த 2026 முதல்வர் யார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. அது மே 4 தான் நமக்கு அதற்கான விடை தெரியும். இதுவரை 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைச்ச கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து திரும்பவும் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா திமுக வந்து முறையாக 1967 தேர்தலில் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகி அண்ணா அவர்கள் 69 மறையும் போது கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உடனடியாக பொறுப்பேற்றார். அதற்கு பின்னால் நடந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தது. தொடர்ந்து 2 முறை வந்துட்டு திமுக ஆட்சியை பிடித்தது. அதன் பின்னால் 77 சந்தர்ப்பத்தில் வந்துட்டு அதிமுக ஏற்கனவே உருவாகி இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 77 வந்து பொறுப்பேற்றவர். தான் மறையும் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தார். தொடர்ந்து 3 முறை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைத்தது. அதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடர் வெற்றிகளை வந்துட்டு பெறவில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தான் ஆட்சி அமைத்தன. ஆனால் இந்த விஷயம் வந்து 2011 விஜயகாந்த் அவர்களோடு அலைன்ஸ் வச்சு ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது 2016 தேர்தலில் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்கு போகிறார். 2016 தேர்தலிலும்
இரண்டாவது முறையாக மீண்டும் வந்து அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு பின்னால், கலைஞருக்கு பின்னால் 2 முறை ஆட்சி அமைத்தவர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்துட்டு அதிமுகவிற்கு கிடைத்தது. அதற்கப்புறம் வந்துட்டு திமுக 2027 மறைவிற்கு பின்னால் ஓபிஎஸ் முதலமைச்சரானார். அதற்கு பின்னால் வந்து இபிஎஸ் முதலமைச்சரானார். இவர்கள் இருவரையும் கடந்து வந்து 2021 தேர்தலில் வந்து அதிமுக ஒரு டீசெண்டான ஒரு எம்எல்ஏஸோட தான் வந்துட்டு போனாங்க. ஒரு 60 மேற்பட்ட எம்எல்ஏக்களை வெற்றி பெற்ற அந்த கூட்டணி வந்து எதிர்க்கட்சியாக கம்பீரமோடு உள்ளே போனது. திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. இப்போ 26 பெரிய எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டா பெரிய அளவில் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. 2 கட்சிகளையுமே மாறி மாறி இலவசங்களையும் வாக்குறுதிகளையும் மாறி மாறி அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு நடுவில் விஜய் அவர்களும் நிறையா வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தார். ஒரு தாய்மாமன் சீராக வந்து தங்கம் கொடுப்பேன்னு சொன்னார். இபிஎஸ் அவர்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுப்பேன்னு சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 8000 ரூபாய் கூப்பன் இருக்குது, நீங்கள் பழைய பொருட்கள்லாம் நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. இது போன்ற கவர்ச்சி திட்டங்கள் நிறையா இருந்தன. ஆனால் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்தது. பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எடுபட்டுச்சா, அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு கன்சாலிடேட் ஆச்சு இப்படிங்கெல்லாம் பல யூகங்கள் அடிப்படையில் தான் பேசப்பட்டதை தவிர்த்து நம்மால் வந்து உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் மே 4 வெளிவருகிறது. விஜய் ஃபேக்டர் ஏற்படுத்திய தாக்கம் திமுக 2வது முறையாக ஆட்சி அமைக்குமா, இழந்த ஆட்சியை அதிமுக பெறுமா, சீமானவர்கள் ஒரு டீசெண்டான வாக்கு வங்கியை தொடர்ந்து தக்க வச்சு கொண்டிருந்த வாக்கு வங்கியை அவர் மீண்டும் பெறுவாரா, ராமதாஸ் அவர்களுடைய கட்சி வந்து 2ஆக உடைந்தது. ராமதாஸ் அவர்களால் வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது, சசிகலா அவர்களால் யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது, வேல்முருகன் பிரிந்து வந்ததுனால எந்த விதமான தாக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் வந்துட்டு ஏற்பட்டிருக்குங்கிறதை முடிவை சொல்லப்போகும் அந்த நாள் மே 4. மீண்டும் நம்மளுடைய அடுத்த வாரம் அரசியல் கருத்தை போகும் நிகழ்ச்சியில் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.